சார் சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மடப்புறம் கோயில் வாசலில் நின்றேன். மடப்புறத்தில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சக்தி வந்தார். இதுமாதிரி ஆஃபீஸ்கிட்ட போங்கன்னு சொன்னார். நான் என்னன்னு கூட கேட்கல. ஆஃபீஸ்கிட்ட போங்கன்னு வருதுன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்கிட்ட போயிட்டேன். அங்கே போனால் அஜித் மயக்கத்தில் நடந்தார். ஆஸ்பத்திரிக்கு போகணும்னாங்க. சரி ஏற்றுங்க அப்படின்ட்டேன். ஏற்றுங்க அப்படின்னா தூக்கி போட்டாங்க. போலீஸ்காரங்க 2-3 பேர் நம்ம ஊர் பயலுக்கு எல்லாரும் சேர்ந்து உள்ளே தூக்கி வச்சுட்டாங்க. ஒரு போலீஸ்காரர் மட்டும் வண்டியில் ஏறிட்டார். ஆமாம், டிஷர்ட்டு. அவர் மட்டும் ஏறிட்டார். நான் இன்னும் 2 பேர் வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டேன். இல்லை நாங்கள் 6 வரல, நீங்கள் கொண்டுட்டு போங்க, நான் வந்துடுறேன், பின்னாடி வந்துடும் அப்படின்னாங்க. அதோட நான் வந்துட்டேன். வண்டியை எங்கே போகணுன்னு கேட்டேன். ஜிஹெச் போ அப்படின்னாங்க. அதோட நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆமாம், ஆஃபீஸ்லேருந்து அங்கே ஜிஹெச்சுக்கு வந்துட்டேன், திருப்பணத்துக்கு. ஆமாம், அவங்க நான் உள்ள நுழையிறேன். அந்த போலீஸ்காரங்களை உள்ள வந்துட்டாங்க. அங்கே ஒரு ஆள்னால தூக்க முடியாது அவரை, அஜித்தை. அதனால அந்த அவங்க வந்து பைக்கை நிப்பாட்டிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து தூக்கி உள்ளே கொண்டு போயிட்டாங்க. நான் வண்டியை போய் ஓரத்தில் பார்க் பண்ணிட்டேன். என்னன்னு பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு. திருப்பம் டேஸ்லேருந்து ஆள் வந்தார். அவங்க போலீஸ்காரங்க வந்தாங்க. என் ஃபோன் நம்பரு என் பேரெல்லாம் கேட்டாங்க. சொன்னேன். சார் நிற்கவா போவான்னு கேட்டேன். நெல் அப்படின்றாரு. ஆரா சார், அதான்மா ஒன்றுமே இல்லைல்ல, மயக்கத்தில் தானே இருந்தார். கண்ணினெல்லாம் மூடித்தான் கிடந்துச்சு. ஆமாம், உள்ளே தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் நின்று பார்த்தேன்ல, உள்ளே நின்று பார்த்துட்டு உள்ளே கொண்டுட்டு போயிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. அவங்க 3 பேர் வந்தவெல்லாம் சேர்த்து நான் ஓரத்தில் நின்றேன். நின்றதுக்கப்புறம் நேராச்சு ஒரு பிரச்சனை, நம்ம போவோமே அப்படின்னு சொல்லிட்டு போய் போலீஸ்கார்ட்டே கேட்டேன். சார் இருக்கவா கிளம்பாவா அப்படின்னு. அவர் சொல்லிட்டாரு, நீ கிளம்புப்பா அப்படின்ட்டாரு. அப்போ தான் அவங்க பேசிக்கிறாங்க, தம்பி இறந்துட்டாப்புல. ஆமாம், எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதோட நான் கிளம்பி போயிட்டேன். 6 to 6:30. ஆமாம், 6:15 அவ்வளோதான். ஆமாம், அதோட நான் வீட்டுக்கு போயிட்டேன். இன்றைக்கி வந்தேன் சார். வந்துட்டு முடிச்சிட்டேன். எப்போ கூப்பிட்டாலும் வரேன்.